அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடல்ல புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி உருவாகி இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல் நிலவி வந்த வளிமண்டல சுழற்சி தற்பொழுது வங்கக்கடலுடைய தென்கிழக்கு திசையில அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சூழல் ஏற்படுத்தியிருப்பதாகவும், இது தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடிய சூழல்ல இது மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் வலுப்பெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை நெருங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் முன்பு இது 12ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளையும் இலங்கை கடலோர பகுதிகளையும் நெருங்கும் என சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது இது 11ஆம் தேதி வாக்கிலேயே தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளையும் இலங்கை கடலோர பகுதிகளையும் நெருங்கும் என்ற அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது எதிர்பார்த்ததை விட சற்று வலு கூடுவதாகவும், அதே போன்று எதிர்பார்த்ததை விட சற்று வேகமாக கரையை நோக்கி நகர்வதாகவும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கும் என்ற வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கக்கூடிய நிலை தொடரும் எனவோ, அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ளாக இது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் எனவோ, அதன் பின்னர் இது வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல, அதாவது இன்று காலை 8:30 மணியுடைய வானிலை நிலவரங்கள் படி இது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு தற்போதைய நிலவரங்கள் படி இல்லை. ஆனால் இது மேலும் வலுப்பெறும், அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையை விட கூடுதலான ஒரு வலுவாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலைக்கு இது வலுப்பெறும் என்றது மட்டும் தற்பொழுது தகவல் படி உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து இது கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அதனுடைய நகர்வுகளும் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது கரையை நெருங்கும் வேளைகளில் இதைவிட கூடுதலான வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால தொடர்ந்து அதை கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை இந்த வாரங்களில் தீவிரமடையும் என்பது தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் தேதியிலிருந்து நமக்கு 3 நாட்கள் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தாங்க. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல டெல்டா மற்றும் வட தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இதனுடைய மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இதனுடைய வலு கூடுவதனால மழைக்கான வாய்ப்புகளும் மாறுபடுவதற்கான சாதகமான நிலை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது வடகிழக்கு பருவமழை காலம் என்பதனால இதுபோல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய காரணிகள் அடுத்தடுத்து இந்த மாதத்துல நிகழ இருப்பதாகவும் வானிலை ஆய்வு கணித்திருக்கிறாங்க. தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்துல தமிழ்நாடு இலங்கையினுடைய கடலோர பகுதிகளை நெருங்கி வரக்கூடிய வேலைகளை தொடங்கும் எனவும், அது 11ஆம் தேதி வாக்கில் நெருங்கும் பொழுது தமிழ்நாடு உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் அதிகமாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இதனைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 12ஆம் தேதி மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து ஒன்றின் பின் ஒன்றாக வடகிழக்கு பருவமழை தீவிரப்படுத்துவதற்கான காரணிகள் வங்கக்கடலில் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தற்பொழுது இன்றைய தினம் காலை 8:30 மணி நிலவரப்படி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். 11ஆம் தேதி முன்பு கணிக்கப்பட்டது 12ஆம் தேதி, ஆனால் தற்பொழுது 11ஆம் தேதி தமிழ்நாடு இலங்கையினுடைய கடலோர பகுதிகளை நெருங்கி வரும் என்பது தற்போதைய தகவலாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் மழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல, குறிப்பாக டெல்டா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வட கடலோர மாவட்டங்கள்ல அதிக அளவிலான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கனமழை என்ற அளவுல அந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதும் தற்போதைய கணிப்பாக இருக்கிறது. மழைக்கான வாய்ப்பு 11ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது.